ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐயில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு இந்த வருஷம் என்ன கொஸ்டின் கேட்க போகிறாங்களோ அந்த கண்டென்ட் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டால், ஐஎன்எஸ் விராட் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அது வந்து பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, அது ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அப்போ என்னென்ன கப்பல் இருக்குது, என்னென்ன கப்பல் பெயர்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டா, விமானம் தாங்கி போர்க்கப்பல், விமானத்தை தாங்கக்கூடிய போர்க்கப்பல் என்ன கேட்டா, ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, ஐஎன்எஸ் விக்ராந்த், அப்புறம் ஐஎன்எஸ் விராட். ஸோ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஐஎன்எஸ் விராட் அப்படின்றத கேட்டா அது ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் அப்படின்றதா சரியான விடை. ஸோ இதை தாண்டி வேற என்னென்ன கப்பல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஏவுகணை கப்பல்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அழிக்கும் கப்பல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அழிக்கும் கப்பல்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டா, ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம், ஐஎன்எஸ் மர்மகோவா, ஐஎன்எஸ் இம்பால், அதுக்கப்புறம் ஐஎன்எஸ் சூரத், ஐஎன்எஸ் கொல்கத்தா, அதுக்கப்புறம் ஐஎன்எஸ் சென்னை. ஸோ இதெல்லாம் என்ன கேட்டா அழிக்கும் கப்பல்கள் இல்லைன்னா ஏவுகணை கப்பல்கள் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்து போர் கப்பல்கள் அப்படின்றது என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஐஎன்எஸ் சிவாலிக், ஐஎன்எஸ் சத்வாலா, ஐஎன்எஸ் சயாத்ரி. ஸோ இதெல்லாம் என்ன கேட்டா போர் கப்பல்கள் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. நீர்மூழ்கி கப்பல்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, ஐஎன்எஸ் ஹரிஹன், ஐஎன்எஸ் கல்வாரி, ஐஎன்எஸ் கண்டோரி, ஐஎன்எஸ் வாஷீர், ஐஎன்எஸ் வாசீட் அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பல்கள். ஸோ இதெல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, கப்பல்கள் ரிலேட்டடா நமக்கு அடுத்த கொஸ்டின் கேட்டால் கூட இந்த இதெல்லாம் தான் கேட்க முடியும். ஸோ இதே மாதிரி நிறைய தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் இதே மாதிரி அடுத்த தகவலை பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி.